தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் பிரம்மனூர் கால்வாயின் தடுப்புச் சுவர் இடிந்ததால் அப்பகுதியில் இடிந்து விழும் நிலையில் உள்ள வீடுகளை அதிகாரிகள் இடித்துள்ளனர். வைகை அணையிலிருந்து சிவகங்கை மாவட்ட பாசனத்திற்கு 969 கன அடி நீர் விவசாய பாசனத்திற்காக திறக்கப்படுகிறது. பிரம்மனூர் கால்வாய் வழியாக இந்த நீர் வரும் நிலையில் கால்வாயின் தடுப்புச் சுவர் சனிக்கிழமை மாலை இடிந்து விழுந்தது. இதனால் தடுப்பணையை ஒட்டியுள்ள 3 வீடுகள் சேதமடைந்தன. இதனையடுத்து சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கிருந்த மக்களை வெளியேற்றிவிட்டு இடிந்து விழும் நிலையில் உள்ள 2 வீடுகளை இடித்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் ஏல மார்க்கெட்டில் வரத்து குறைவாக இருந்ததால் வாழைத்தார் விலை உயர்ந்தது. குப்பிச்சிபாளையம், அண்ணாநகர், மோகனூர் உள்ளிட்ட பகுதிகளில் பூவன், பச்சை நாடன், கற்பூரவல்லி, ரஸ்தாளி, முந்தன் போன்ற வாழை ரகங்கள் சாகுபடி நடைபெறுகிறது. இங்கு போதிய தண்ணீர் இல்லாததால் வாழைத்தார் விளைச்சல் குறைந்துள்ளது. மேலும் முகூர்த்த நாள், ஐயப்பன் சீசன் காரணமாக வாழைக்கான தேவை அதிகரித்துள்ளது. இதனால் பரமத்திவேலூர் ஏல மார்க்கெட்டில் கடந்த வாரம் 300 ரூபாயாக இருந்த பூவன் வாழைத்தார் இந்த வாரம் 400 ரூபாய்க்கு ஏலம் போனது. இதேபோன்று 300 ரூபாயாக இருந்த ரஸ்தாளி 400 ரூபாய், 250 ரூபாயாக இருந்த கற்பூரவல்லி 350 ரூபாய்க்கு ஏலம் போனது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா அலுவலகம் எதிரே உள்ள உணவகத்தில் பிரிட்ஜ் வெடித்ததால் தீ விபத்து ஏற்பட்டது. விஜயலட்சுமி என்பவருக்கு சொந்தமான உணவகத்தின் பின்புறம் அவருடைய வீடு உள்ளது. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் உணவகத்திற்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்த பிரிட்ஜ் திடீர் என்று வெடித்து தீப்பற்றி எரிந்தது. இதையடுத்து வீட்டில் இருந்தவர்கள் அனைவரும் வெளியே வந்து தீயை அணைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டதுடன் தீயணைப்பு வீரர்களுக்கும் தகவல் தெரிவித்தனர். வீரர்கள் வந்து தீயை அணைக்கும் போது திடீர் என்று சிலிண்டர் வெடித்தது. அதற்கு பிறகு 30 நிமிடங்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகின. சேலத்தில் தனியார் அமைப்பு சார்பில் நடைபெற்ற நாய்கள் கண்காட்சியில் 300க்கும் மேற்பட்ட நாய்கள் கலந்து கொண்டு கண்கவர் கலை நிகழ்வுகளில் ஈடுபட்டன. கண்காட்சியில் ஜெர்மன் ஷெப்பர்ட், லாப்ரடார், கோல்டன் ரெட்ரீவர், பெல்ஜியம் ஷெப்பர்ட் உள்ளிட்ட நாய் இனங்கள் கலந்து கொண்டன. விறுவிறுப்பாக நடைபெற்ற நாய்களின் சாகச நிகழ்வுகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். புதிதாக கட்சி தொடங்குபவர்களை பார்த்து திமுகவினர் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்று அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார். சென்னை கிழக்கு தாம்பரத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தமிழ்நாட்டில் லாட்டரி சீட்டுக்கும் பிளாக் டிக்கெட்டுக்கும் இடையே போட்டி நிலவுவதாக தெரிவித்தார். அது காலப்போக்கில் சரியாப்படாது. நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை. இப்ப நிலைமை என்னன்னு தெரியுமா? லாட்டரி சீட்டுக்கும் பிளாக் டிக்கெட்டுக்கும் இப்ப போட்டி நடந்துருக்கு. அது சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. அதான் வீட்டை எடுத்து வந்து ஏற்பாடு பண்ணிக்கிறானுங்க. எப்படின்னா ஒன்னா பிடிச்சி வந்துட்டு மஞ்சா குடிக்கணும்னு நினைக்கிறானுங்க. தமிழ்நாட்டில் அது வேவாது. நடிகர் விஜய் திமுகவை பார்த்து பயப்படுகிறார் என வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விசிகவில் ஒருவர் பேசுவதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டியதில்லை என்றார். திருமாவளவன் எவ்வளவு அவர் சரியா பேசுறாரு, அவர் எவ்வளவு பெரிய மரியாதையை தளபதி மீது வைத்திருக்கிறார், இந்த கட்சியின் திமுக மீது வைத்திருக்கிறார் என்பதை பல நேரங்களில் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இனிமே அந்த ஒவ்வொரு கட்சியிலையும் யாராச்சும் ஒருத்தர் பேசுறத பெரிய விஷயமா எடுத்துட்டு இருக்கிறத விட நல்ல விஷயமா பலதை பேசியிருக்காங்க. அதுதான் எங்களுடைய நிலைவிட நிற்கிறது. அதை ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதனுடைய தலைவரா இருக்காரு, அவருடைய கருத்தை வெளியிடுகிறார். ஆனா யாரை நோக்கி வெளியிடுகிறார்? திமுக நோக்கி. அப்ப திமுகவை பார்த்து பயமனதான் அர்த்தம். அது மட்டுமல்ல, திமுக வலுவாக இருக்கிறது, எதையும் சாதிக்குங்கிறத நாடாளுமன்றத்தில் நிரூபிச்சிருக்கு. நாங்க புதுசா போய் சொல்ல தேவையில்லை. சட்டமன்றத்துல 2026லயும் அதை கண்டிப்பா நிரூபிக்கும். அதுக்கு பின்னாடி என்ன கேள்வி கேட்கலாம், நீங்க போய் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. திருமாவளவனுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுவதாக விஜய் சொன்னது உண்மை என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மன்னர் ஆட்சி குறித்த கருத்தையும் வெளிப்படுத்தினார். அதாவது மன்னர் பரம்பரையை நம்ம ஒழிச்சிட்டோம், கலைஞருடைய பரம்பரையை நம்ம ஒழிக்க முடியல. அதுதான் வேற ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எங்கேயுமே கிடையாதுங்க. தாத்தா முதலமைச்சர், அப்புறம் அவர் மகன் அப்பா முதலமைச்சர், இன்னைக்கு பேரே முதலமைச்சர், பெரியப்பா மத்திய அரசிலும் முக்கிய அமைச்சர் இருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அதிகார மையம் தான், அவங்க அதிகார மையம் தான் நடக்குது. ஆனால் சகோதரரை பொறுத்தளவுக்கு, திருமாவளவனை பொறுத்தளவுக்கு சந்தர்ப்பத்தை பார்க்கிறார்.
அவரை யாருமே ஒரு நெருக்கடி கொடுக்க முடியாது. இருந்த போதிலும் மற்றவர்கள் சொல்லுகிறார்களே என்பதற்காக அவர் அடக்கி வாசிக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். ஏன்னா நம்முடைய விஜய் சொன்னதில் எந்த மாட்டு கருத்து எதுவும் இல்லை. ரெண்டாவது, இந்த 200 தொகுதியில் ஜெயிக்கிறேன்னு சொல்றதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் வேடிக்கை இல்லையா? தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் பிரம்மனூர் கால்வாயின் தடுப்புச் சுவர் இடிந்ததால் அப்பகுதியில் இடிந்து விழும் நிலையில் உள்ள வீடுகளை அதிகாரிகள் இடித்துள்ளனர். வைகை அணையிலிருந்து சிவகங்கை மாவட்ட பாசனத்திற்கு 969 கன அடி நீர் விவசாய பாசனத்திற்காக திறக்கப்படுகிறது. பிரம்மனூர் கால்வாய் வழியாக இந்த நீர் வரும் நிலையில் கால்வாயின் தடுப்புச் சுவர் சனிக்கிழமை மாலை இடிந்து விழுந்தது. இதனால் தடுப்பணையை ஒட்டியுள்ள 3 வீடுகள் சேதமடைந்தன. இதனையடுத்து சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கிருந்த மக்களை வெளியேற்றிவிட்டு இடிந்து விழும் நிலையில் உள்ள 2 வீடுகளை இடித்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் ஏல மார்க்கெட்டில் வரத்து குறைவாக இருந்ததால் வாழைத்தார் விலை உயர்ந்தது. குப்பிச்சிபாளையம், அண்ணாநகர், மோகனூர் உள்ளிட்ட பகுதிகளில் பூவன், பச்சை நாடன், கற்பூரவல்லி, ரஸ்தாளி, முந்தன் போன்ற வாழை ரகங்கள் சாகுபடி நடைபெறுகிறது. இங்கு போதிய தண்ணீர் இல்லாததால் வாழைத்தார் விளைச்சல் குறைந்துள்ளது. மேலும் முகூர்த்த நாள், ஐயப்பன் சீசன் காரணமாக வாழைக்கான தேவை அதிகரித்துள்ளது. இதனால் பரமத்திவேலூர் ஏல மார்க்கெட்டில் கடந்த வாரம் 300 ரூபாயாக இருந்த பூவன் வாழைத்தார் இந்த வாரம் 400 ரூபாய்க்கு ஏலம் போனது. இதேபோன்று 300 ரூபாயாக இருந்த ரஸ்தாளி 400 ரூபாய், 250 ரூபாயாக இருந்த கற்பூரவல்லி 350 ரூபாய்க்கு ஏலம் போனது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா அலுவலகம் எதிரே உள்ள உணவகத்தில் பிரிட்ஜ் வெடித்ததால் தீ விபத்து ஏற்பட்டது. விஜயலட்சுமி என்பவருக்கு சொந்தமான உணவகத்தின் பின்புறம் அவருடைய வீடு உள்ளது. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் உணவகத்திற்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்த பிரிட்ஜ் திடீர் என்று வெடித்து தீப்பற்றி எரிந்தது. இதையடுத்து வீட்டில் இருந்தவர்கள் அனைவரும் வெளியே வந்து தீயை அணைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டதுடன் தீயணைப்பு வீரர்களுக்கும் தகவல் தெரிவித்தனர். வீரர்கள் தீயை அணைக்கும் போது திடீர் என்று சிலிண்டர் வெடித்தது. அதற்கு பிறகு 30 நிமிடங்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகின. சேலத்தில் தனியார் அமைப்பு சார்பில் நடைபெற்ற நாய்கள் கண்காட்சியில் 300க்கும் மேற்பட்ட நாய்கள் கலந்து கொண்டு கண்கவர் கலை நிகழ்வுகளில் ஈடுபட்டன. கண்காட்சியில் ஜெர்மன் ஷெப்பர்ட், லாப்ரடார், கோல்டன் ரெட்ரீவர், பெல்ஜியம் ஷெப்பர்ட் உள்ளிட்ட நாய் இனங்கள் கலந்து கொண்டன. விறுவிறுப்பாக நடைபெற்ற நாய்களின் சாகச நிகழ்வுகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். புதிதாக கட்சி தொடங்குபவர்களை பார்த்து திமுகவினர் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்று அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார். சென்னை கிழக்கு தாம்பரத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தமிழ்நாட்டில் லாட்டரி சீட்டுக்கும் பிளாக் டிக்கெட்டுக்கும் இடையே போட்டி நிலவுவதாக தெரிவித்தார். எவ்வளவு பேரை பார்த்தோம், அது காலப்போக்கில் எல்லாம் சரியாப்படும். அதெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை. இப்ப நிலைமை என்னன்னு தெரியுமா, லாட்டரி சீட்டுக்கும் பிளாக் டிக்கெட்டுக்கும் இப்ப போட்டி நடந்திருக்கு. அது சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. அதுதான் வீட்டை எடுத்து வந்து ஏற்பாடு பண்ணிக்கிறானுங்க. எப்படின்னா எவனா பிடிச்சி வந்துட்டு மஞ்சா குடிக்கணும்னு நினைக்கிறானுங்க. தமிழ்நாட்டில் அது வேவாது. நடிகர் விஜய் திமுகவை பார்த்து பயப்படுகிறார் என வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விசிகவில் ஒருவர் பேசுவதை எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டியதில்லை என்றார். திருமாவளவன் எவ்வளவு ஒரு சரியா பேசுறாரு, அவர் எவ்வளவு பெரிய மரியாதையை தளபதி மீது வைத்திருக்கிறார், இந்த கட்சியின் திமுக மீது வைத்திருக்கிறார் என்பதை பல நேரங்களில் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இனிமே அந்த ஒவ்வொரு கட்சியிலையும் யாராச்சும் ஒருத்தர் பேசுறத பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு இருக்கிறத விட நல்ல விஷயமா பலதை பேசியிருக்காங்க. அதுதான் எங்களுடைய நிலைவிட நிற்கிறது. அதை ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதனுடைய தலைவரா இருக்காரு, அவருடைய கருத்தை வெளியிடுகிறார். ஆனா யாரை நோக்கி வெளியிடுகிறார்? திமுக நோக்கி. அப்ப திமுகவை பார்த்து பயமனதான் அர்த்தம். அது மட்டுமல்ல, திமுக வலுவாக இருக்கிறது, எதையும் சாதிக்குங்கிறத நாடாளுமன்றத்தில் நிரூபிச்சிருக்கு. நாங்க புதுசா போய் சொல்ல தேவையில்லை. சட்டமன்றத்துல 2026லயும் அதை கண்டிப்பா நிரூபிக்கும். அதுக்கு பின்னாடி என்ன கேள்வி கேட்கலாம், நீங்க போய் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. திருமாவளவனுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுவதாக விஜய் சொன்னது உண்மை என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மன்னர் ஆட்சி குறித்த கருத்தையும் வெளிப்படுத்தினார். அதாவது மன்னர் பரம்பரையை நம்ம ஒழிச்சிட்டோம், கலைஞருடைய பரம்பரையை நம்ம ஒழிக்க முடியல. அதுதான் வேற ஒன்றும் இல்லை.
தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எங்கேயுமே கிடையாதுங்க. தாத்தா முதலமைச்சர், அப்புறம் அவர் மகன் அப்பா முதலமைச்சர், இன்னைக்கு பேரே முதலமைச்சர், பெரியப்பா மத்திய அரசிலும் முக்கிய அமைச்சர் இருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அதிகார மையம் தான், அவங்க அதிகார மையம் தான் நடக்குது. ஆனால் சகோதரரை பொறுத்தளவுக்கு, திருமாவளவனை பொறுத்தளவுக்கு சந்தர்ப்பத்தை பார்க்கிறார். அவரை யாருமே ஒரு நெருக்கடி கொடுக்க முடியாது. இருந்த போதிலும் மற்றவர்கள் சொல்லுகிறார்களே என்பதற்காக அவர் அடக்கி வாசிக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். ஏன்னா நம்முடைய விஜய் சொன்னதில் எந்த மாட்டு கருத்து எதுவும் இல்லை. ரெண்டாவது, இந்த 200 தொகுதியில் ஜெயிக்கிறேன்னு சொல்றதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் வேடிக்கை இல்லையா?